எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாராக இருக்கு. சாரோட ரஜினி சாரோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. ரஜினி சாரோட ஆக்டிங் இந்த வயசில் இவ்வளோ நடிகர்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே. ஆனா அவர்லாம் வேற லெவலுக்கா, எல்லாருமே சூப்பருக்கா, சான்ஸே இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரஜினி சாருக்காக பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் இந்த வயசு பத்தி அது இவ்வளோ ஏஜில் நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம். அதில் வேற கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் டான்ஸ் ஆடலன்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அந்த அளவு காலெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுறாரு. பரவாயில்ல, நல்ல சூப்பர். 25 வயசுல இப்படி நடிச்சிருக்காரு. இந்த வயசில் நல்ல ஒரு இது நடிச்சுக்கிறார், அதுதான் பாராட்டணும். இந்த மூவி பற்றி கேட்குறீங்களா? மூவி சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நாகராஜன் சார் ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது படம். 2 வாரம் ரஜினி ஃபேன்ஸோ கன்ஃபார்மாக படம் நல்லா தான் இருக்கும். ஒரு வயசுல ஒரு டான்ஸரோட ஆக்டிங் அதை சொல்லவே வேணாம். பிறந்ததுலேருந்தே ரஜினி படம் பார்த்து வளர்றவங்க இந்த வயசுலேயும் அவர் இப்படி இருக்காரு. நம்மளும் அந்த வயசில் அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. பட் இருக்கணும். நல்லா இருக்குங்க. நம்ம ரஜினி சார் இல்லை, நிறைய ரிலீஸ் ஆனதோடனே நிறைய ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோலாம் நான் இதுவெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் ரஜினி மூவிஸ் வந்து ஜாலியாக பார்க்கலாம். ஓகே, நல்லா ரஜினியை பார்க்க நல்லா இருக்கு. சந்தோஷமா சார் ஆக்டிங் அவரு நல்லா இருக்காரு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாகார்ஜுன் சார் பரவாயில்ல, ஓகே தான். பிடிக்கலன்னு சொல்றவங்க பிடிக்கலன்னு சொல்லலை, நல்லா இருக்குது படம். நல்லா இவர் படம் எப்பவுமே பார்க்கலாம். அவர்லாம் வேற லெவலுக்கா, எல்லாருமே சூப்பருக்கா, சான்ஸே இல்லை. வைப் எப்படி? நான் நேற்று வந்தேன், இன்னைக்கு வந்தேன். வைப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. லுக் வைஸ் 2 பேருமே ஸ்டைலிஷாக சூப்பராக இருந்தாங்க. எனக்கு கம்பேரிட்டிவ்லி அமீர் கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா ஒரு லைன்ல சொல்லணும் அந்த படத்துக்கு மாஸ். ஆனால் லாஸ்ட்டு அமீர் கான் தான் கொஞ்ச நேரம் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுதான் 4 வயசில் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவான்றது பிரமிப்பாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் அபூர்வ ராகங்கள் கடைசி அந்த படம். ரஜினி சார் ஃபேன்னா கண்டிப்பாக பார்த்தாகணும். மற்றவங்களும் ஒன்ஸ் பார்க்கலாம். ஓவராலாக சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா ஒரே ஃபைட்டிங் இருக்குது. அது ஓகேங்கிறவங்க வந்து பார்க்கலாம். அது பிடிக்கும், என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாராக இருக்கு. சாரோட ரஜினி சாரோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. ரஜினி சாரோட ஆக்டிங் இந்த வயசில் இவ்வளோ நடிகர்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே. ஆனா சான்ஸே இல்லை, சூப்பராக நடிச்சிருக்கேன். நம்ம பாஷா பார்த்த மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கு. நாகார்ஜுனா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார், செம்மையாக இருக்குது. அந்த லேடி ட்விஸ்ட் எப்படி இருக்கு? எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அது எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க மனசுக்கு எப்படி இருக்குதோ அவங்க தான் சொல்ல முடியும். எல்லா படம் எடுத்தாலும் இப்போ நெகட்டிவ் தாங்க நிறைய சொல்கிறாங்க. அதனால் ஓகே. ஆமாம், பாருங்கள், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், நம்ம மிக்சர் ரிவ்யூஸ் சொல்லலாம். ஆனால் இன்னுமே தியேட்டர் ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஈஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ யூனிக் திங்கில் இது ஒரு டைப், அவ்வளோதான்.